அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா தேஷ்பக்தி குடும்பகம். இது வாசுதேவ குடும்பகம் என்ற ஒரு கடவுளின் கட்டளையை உலகத்தில் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைந்து ஒரு குடும்பமாக்கி அனைவரும் சந்தோஷமாக விஸ்வசாந்திக்காக செயல்படும் ஒரு ஆன்மீக சமூக அமைப்பு. இப்போ அந்த எலெக்ஷன் காரணத்தினால் ஏழை நடுத்தர மக்கள், இந்தியாவில் 60% மக்கள் ஆவார்கள். இவர்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக, அதன் மூலம் தேசத்து பொருளாதார மேம்படுத்தி தேசத்தை வளர்ந்த தேசமாக உருவாக்குவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் இந்த ஏழை நடுத்தர மக்களின் சார்பாக ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கோம். அதில் முதல் கோரிக்கை நதிகள் இணைப்பு திட்டம். மழைநீர் பராமரிப்பு திட்டத்தின் மூலமாக எப்படி நம்ம வெள்ளத்தை தடுத்து நிலத்தின் நீர் வட்டத்தை பெருக்கி அதன் மூலியமாக இந்தியாவில் ஒரு பசுமை புரட்சி எப்படி கொண்டு வருது என்பதை பற்றி நம்ம பேசினோம். 2வது அம்சமானது கல்வி. கல்வியில் எந்த மாதிரி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து ஏழை நடுத்தர மக்கள் ஒன்று இல்லாமல் அனைவருக்கும் ஒரு சர்வதேச அளவில் ஒரு நல்ல ஒரு கல்வியை வழங்கி அவர்களை சர்வதேச அளவில் அவங்க எல்லாரோடையும் தேவை பெற்று வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை பற்றி நம்ம கல்வி இருக்கணுன்றது நம்ம அது என்ன ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் என்றால், இந்தியா முழுக்கும் ஒரே கல்வி திட்டம், 1 நேஷன் 1 சிலபஸ் சொல்றாலே அந்த மாதிரி ஒரே குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ராட் எஜுகேஷன் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. குழந்தைங்க புரிஞ்சுட்டு அனலிட்டிக்கலாக புரிஞ்சுட்டு அந்த பாடத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கு இந்தியா முழுக்க அனைவருக்கும் ஒரே கல்வி, ஒரே தரமான கல்வி போகணும். இந்த தரமான கல்வி கொடுக்கறதுக்கு தேவையான டீச்சர்ஸ் இல்லாத கிராமங்கள் எல்லாம் அந்த மாதிரி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அதுக்காக 2வது சீர்திருத்தம் என்ன கொண்டு வரணும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு சென்ட்ரலைஸ் எஜுகேஷன் ரெக்கார்டிங் சிஸ்டத்தை கொண்டு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹைலி குவாலிஃபைட் டீச்சர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் அவங்க சென்ட்ரலைஸ்டு ஒரு மாநிலத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. சென்னைனா தமிழ்நாடு சென்னை இருக்கு அப்படின்னா, சென்னையில் ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டுடியோ உருவாக்கி அங்கே டீச்சர்ஸை வச்சு ஆன்லைன் அவங்க ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. டைரக்ட் ரெக்கார்டிங் ஒவ்வொரு கிளாஸ் மார்னிங் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 9:45 இங்கிலீஷ்னா அந்த இங்கிலீஷ் ஒரு பாடத்தை 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தெரியும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு டீச்சர் அந்த பாடத்தை எடுப்பாங்க. எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எடுக்கிற பாடம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் த்ரூ அவுட் சிட்டி தமிழ்நாடுக்குள்ள எந்த ஒரு குக்கிராமம், எந்த மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற அந்த ஸ்கூல்லையும் சரி, இந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் கொண்டு ஒவ்வொரு கிளாஸ்லேருந்து ஸ்மார்ட் ஸ்க்ரீன் வச்சு அவங்க சொல்கிற பாடத்தை தெளிவாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பசங்களுக்கு ஆடியோ விஷுவலோடு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பாடத்தை புரிஞ்சிக்கிற மாதிரி எல்லா குழந்தைகளும் புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம அந்த பாடத்தை நடத்தும் போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த கல்வி சரியாக போய் சேரும். அது இங்கிலீஷ் ஆகட்டும், மேத்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும் தெளிவாக போய் சேரும். இந்த கல்வி திட்டத்தை நம்ம கொண்டு வரணும். அங்கே இருக்கிற கிளாஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த பாடத்தை கேட்டு முடித்த அப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட் நடத்துறது அதெல்லாம் அவங்க பண்ணலாம். இது ரெக்கார்டிங் பண்ணுறதுனால அது திருப்பி போட்டு பசங்க புரிஞ்சுக்கிற லெவலுக்கு செயல்படுத்த முடியும். 3வது இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கல்வியில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காமன் எஜுகேஷன் அப்படின்னா, 8ஆம் கிளாஸில் நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஆவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்குன்றதுனால அந்த 8ஆம் கிளாஸில் என்ன பண்ணோம்னா, நிறைய பசங்க இங்கிலீஷில் வீக்காக இருப்பாங்க, மேத்ஸில் வீக்காக இருப்பாங்க, சயின்ஸில் வீக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் பிடிக்கலன்றதுக்காக ஸ்கூலில் நின்றுடுவாங்க. அந்த மாதிரி பசங்களை நம்ம என்ன பண்ணோம்னா, 8ஆம் கிளாஸில் குழந்தைகளை தேர்வு பண்ணணும்.
எந்த குழந்தைங்க அவங்களுடைய திறமை என்னன்றது நம்ம ஒவ்வொரு அந்த சைக்கலாஜிக்கல் டீச்சர்ஸ் வச்சு அந்த குழந்தைங்களோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைங்களுக்கு அகாடமிக் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது மேலே படித்து இன்ஜினியரிங் டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து குழந்தைங்க படிப்பு அதிகமாக ஏறும்போது டெக்னிக்கல் லைனில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு டெக்னிக்கல் லைனில் எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, கார்பென்ட்ரி, வெல்டர், ஃபிட்டர், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிஎன்சி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி லைனில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அங்கே வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி ஸ்கூலை உருவாக்கணும். 8+10+12+ டிகிரி அந்த லெவலில் அவங்களை கொண்டு போகணும். மூணாவது கேட்டகரி வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். சில குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, பேட்மிண்டன், அப்புறம் வந்து ஜாவலியன் த்ரோ, ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி ஸ்கூல்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்து அங்கே அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும். நாலாவது வந்து மியூசிக் அண்ட் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அவளுக்கு வந்து அதில் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அவங்கள தயார்படுத்தணும். இது மாதிரி ஐந்தாவது வந்து பார்த்து விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு விவசாயத்துறையில் அவங்களுக்கு வந்து தேர்வு கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சேர்த்து அவங்க படிக்கிற மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி அகாடமிக், டெக்னிக்கல், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி கேட்டகரி பிரிச்சுட்டு குழந்தைங்களுக்கு 8ஆம் கிளாஸ்லேருந்து 8+10+12+ டிகிரி அந்த மாதிரி பிரித்து எல்லாரும் டிகிரி படிக்க முடியும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற துறைகளில் படித்து அவங்க அதில் மேற்கொள்ள போகணும். இந்த அகாடமிக் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் குழந்தைங்களுக்கு இன்ஜினியரிங், மெடிசன் படிக்கிறதுக்கு ஐஐடி, ஜேஇ, நீட் எக்ஸாம் இலவசமாக கோச்சிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுடைய திறமை வந்து அவங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி எந்த லைனில் அவங்க கரெக்டாக படிக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த லைனில் கொண்டு போகும்போது அவங்க வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸ்கூல் வந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும். கல்வி இன் சென்ஸ் அவங்களுக்கு வேலைக்கு தேவையாற்படுத்துகிற கல்வியாக கொடுக்கணுன்றது இந்த கல்வி சீர்திருத்த மாற்றங்கள் எப்படி கொண்டு வரணுன்ற ஒரு முக்கியமான அம்சத்தை நம்ம வெளிப்படுத்தணும். இது நம்ம கொண்டு வரது மூலிமா எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கல்வியை கொடுத்து அவங்களோட நல்ல குடிமகனாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். இந்த கல்வி திட்டத்தை நம்ம முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு இதை பிளேஸ் பண்ணுறோம், செயல்படுத்தணுன்றதுக்கு. இது செயல்படுத்துறது மூலிமா நம்ம குழந்தைங்க எல்லாமே ஒரு நல்ல குடிமகனாகி நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்தாக மாறுவாங்கன்றது இதோட குறிக்கோள். அடுத்த அம்சமானது வேலைவாய்ப்பை நம்ம அடுத்தது பார்க்கலாம்.